Greetings to all dear students. So in this video, we are going to see problem 2 from problem 2 in harmonic functions. Okay. So நம்ம problem 1 வரைக்கும் we have seen. இதில் நம்ம இந்த வீடியோல இருந்து problem 2ல இருந்து வந்து பார்க்க போறோம். So before that, I will share my screen. Okay. So இதுதான் வந்து problem number 2. Show that u is equal to log of square root of x square plus y square is harmonic and determine its conjugate and hence find the corresponding analytic function f of z. So given வந்து நமக்கு real part கொடுத்திருக்காங்க. நம்ம அது harmonic and first we need to prove and then we have to find the conjugate harmonic of u. After that the corresponding analytic function we need to find. Okay. So இப்போ first நம்ம வந்து given u of x வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ரீரைட் பண்றோம். என்ன ரீரைட் அப்படின்னா u of x, y வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இங்க நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கேன் பி ரிட்டன் அஸ், இது நமக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2. நமக்கு ஒரு லாகோட ப்ராப்பர்ட்டி வந்து என்ன, லாக் a power n is equal to n into log a. So இது நமக்கு log உடைய ப்ராப்பர்ட்டி. அப்ப நமக்கு இங்க எப்படி இருக்கு, log a power n. So நம்ம எப்படி எழுதலாம், n into log a. So அப்ப நம்ம given u of x, y நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ரீரைட் பண்ணி 1/2 log x square plus y square நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ண வேண்டியது அந்த given u is harmonic. நம்ம ஹார்மோனிக்னு முதல்ல வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்லணும், uxx plus uyy வந்து 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து let us find ux. ஓகே. ஸோ இப்போ ux இங்க வந்து here 1/2 is a constant. ஸோ அது நமக்கு அப்படியே இருக்கும். log of x equal to differentiation of log x equal to 1/x. So here we have, in the place of x, we have x square plus y square. So therefore, log of x square plus y square is equal to differentiation of log of x square plus y square equal to 1/x square plus y square. ஸோ நம்ம வந்து log of இதுதான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறோம். பட் நம்ம இங்க எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணோம், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறோம். அப்போ log of இது வந்து இது, அந்த டேர்ம்ல வந்து எது வந்து எக்ஸ் டேர்ம் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், எகெயின் நம்ம வந்து we will differentiate. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 2x. ஸோ 2ம் 2ம் கேன்சல் ஆகி ரிமைனிங் நமக்கு x by x square plus y square. Similarly, uy is equal to, நமக்கு இங்க வந்து x ஓட பிளேஸ்ல நமக்கு y வரும், 2x ஓட பிளேஸ்ல 2y வரும். நம்ம வந்து y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு y ஸ்கொயர் வந்து 2y மாறிடும். ஸோ அகெயின் 2 கேன்சல் ஆகி நமக்கு வந்து uy is equal to இது நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ ux equal to இது, uy is equal to இது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், uxx கண்டுபிடிக்கணும். ஓகே, எரேஸ் பண்ணிடலாம். uxx கண்டுபிடிக்கணும்னா ux நமக்கு என்ன, x by x square plus y square. ஸோ நியூமரேட்லயும் வந்து x இன்வால்வ் ஆயிருக்கு, டினாமினேட்டர்லயும் வந்து x வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன ரூல் இங்க அப்ளை பண்ணணும், u by v ரூல் வந்து இங்க நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ u by v ரூல் அப்ளை பண்ணா என்ன வரும், டினாமினேட்டருடைய பவர் x square plus y square the whole square, மேல நியூமரேட்டர்ல x uv dash minus u dash v. So u வந்து x square plus y square, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 minus x into இதை நம்ம வந்து x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணா இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்ம் வந்து 2x. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் நமக்கு என்ன வருது, x square plus y square minus 2x square is equal to minus x square plus y square by x square plus y square the whole square. ஸோ இதுதான் வந்து என்ன, u=xx. ஓகே. ஸோ நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், u=y வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். uy வந்து y by x square plus y square. ஸோ நம்ம uxx பண்ண மாதிரி uyy பண்ண நமக்கு என்ன வருது, x square minus y square the x square minus y square divided by x square plus y square the whole power 1/2.
ஸோ அப்போ யூ எக்ஸ் எனக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு. யூ யூஎக்ஸ்எக்ஸ்ல வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு. யூஒய்ஒய்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு. ஸோ நமக்கு டினாமினேட்டர் நமக்கு வந்து சேமா இருக்கு. அப்போ நம்ம சம் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வரும்? யூஎக்ஸ்எக்ஸ் பிளஸ் யூஒய்ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 0 வரும். ஸோ அப்புறம் இருந்து என்ன சொல்லலாம்? யூஎக்ஸ்எக்ஸ் u வந்து இது நமக்கு 0வா வரனால இந்த இது வந்து இந்த ஃபங்க்ஷன் u வந்து நமக்கு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹார்மோனிக் கான்ஜுகேட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த ஹார்மோனிக் கான்ஜுகேட்டை நம்ம வந்து v அசைன் பண்ணுவோம். இப்போ v வந்து ஹார்மோனிக் கான்ஜுகேட்டா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? அந்த ஃபங்க்ஷன். அப்போ நமக்கு ரியல் பார்ட்டும் ஹார்மோனிக், இமேஜினரி பார்ட்டும் ஹார்மோனிக் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். f of z equal to u plus iv வந்து நமக்கு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஹார்மோனிக் கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிறதுக்கும் இல்லை அந்த கரஸ்பாண்டிங் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து என்ன பண்ணணும்? நம்ம சிஆர் இக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிஆர் இக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து வியை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் யூ பிளஸ் ஐவி நம்ம வந்து எழுதுவோம். இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து என்ன? மைல் தாம்சன் மெத்தட். அது வந்து நமக்கு என்னது? நமக்கு வந்து கிவன் யூ கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது நம்ம யூஎக்ஸ் கண்டுபிடிக்கலாம், யூஒய் கண்டுபிடிக்கலாம். அதை π1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எடுப்போம், π2 ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எடுப்போம். அப்புறம் π1 ஆஃப் இசட் கமா 0 கண்டுபிடிக்கணும், π2 ஆஃப் இசட் கமா 0 கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூவே கிடைச்சிடும். எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம அதுல இருந்து நம்ம ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் எழுதிடலாம். கரெக்டா? ஸோ அது வந்து ஒரு மெத்தட். நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து மைல் தாம்சன் மெத்தட் கிடையாது. நம்ம ஆர்டினரியா சிஆர் இக்குவேஷனை யூஸ் பண்ணி பண்ற மெத்தட்ல தான் இந்த ப்ராப்ளம்ல நமக்கு வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹார்மோனிக் கான்ஜுகேட்டை வீன்னு எடுத்தனால எஃப் ஆஃப் இசட் வந்து எனக்கு வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? யூ எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து வி தான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ வி கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ண போறோம்? சிஆர் இக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம வியோட வேல்யூவை விஒய்யோ விஎக்ஸோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை நம்ம இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? வியோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ யூசிங் சிஆர் இக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும்? யூஎக்ஸும் விஒயும் ஈக்குவல். நமக்கு யூஎக்ஸ் வந்து ஈக்குவல் டு இந்த டேர்ம். ஓகே, அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? vy ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். நம்ம எய்தர் வந்து vx எடுக்கணும் இல்லைன்னா vy எடுக்கணும். ஓகே, நம்ம சிஆர் இக்குவேஷனை யூஸ் பண்ணி எய்தர் vyயோட வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னா vxோட வேல்யூவை எடுத்துக்கலாம். பட் vx எடுக்கும்போது நமக்கு என்ன வரும்? ஈக்குவல் டு மைனஸ் uy வரும். ஸோ ஒரு மைனஸ் நமக்கு இன்வால்வ் ஆகும். பட் நம்ம vy எடுத்தோம் அப்படின்னு நமக்கு வந்து மைனஸ் வராது. ஸோ பெட்டர் கோ வித் vy. ஸோ vy இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை இது. அப்போ எனக்கு v டேர்ம் வேணா நான் என்ன பண்ணணும்? இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு y. ஸோ நான் ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன வருது? நம்ம ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா v is equal to இது நமக்கு வந்து கேன்சல் ஆகி இன்டகிரலும் டிஃபரன்சியேஷனும் கேன்சல் ஆகி நமக்கு ஆக்சுவலி இதில் நமக்கு v dy எழுதக்கூடாது. ஓகே, ஸோ இன்டகிரேஷனும் டிஃபரன்சியேஷனும் கேன்சல் ஆகி நமக்கு v கிடைக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒய்யை வச்சு தான் நம்ம வந்து இன்டகிரல் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் வந்து நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 1 பை இது இருக்கு. ஸோ நம்ம இந்த 1 பையை நம்ம எப்படி ரீரைட் பண்ணுறோம் பாருங்க. நம்ம என்ன ஃபார்முக்கு எழுத போறோம் அப்படின்னா 1 பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முக்கு எழுத போறோம். ஸோ இதுக்கு நமக்கு இந்த ஃபார்முலா நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா இதுக்கு நமக்கு என்ன இருக்கு? ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இங்க என்ன இருக்கோ ஸோ இப்போ இன்டெக்ரல் ஆஃப் 1 பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரை வந்து ரீரைட் பண்றோம். அப்போ நமக்கு இங்க 1 எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயரை வந்து வெளியே எடுக்கணும். எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்தா நமக்கு வந்து இது கிடைச்சிருச்சு.
இப்போ நமக்கு எக்ஸ் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஒய்யா இருக்கிறதுனால இது வெளியே வந்துடும். ஸோ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் 1/1 + ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதுறோம்? ஒய் பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த ஃபார்முக்கு சேஞ்ச் பண்றோம். இங்க நமக்கு எக்ஸோட பிளேஸ்ல நமக்கு என்ன இருக்கு? ஒய் பை எக்ஸ் த ஹோல் ஒய் பை எக்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்த tan ஃபார்முலா அப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? ஓகே, இப்போ நம்ம tan ஃபார்முலா அப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? இங்க நமக்கு வந்து எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது கேன்சல் ஆகி நமக்கு என்ன வரும்? 1/x வரும். ஓகே, ஸோ அப்போ 1/x இன்ட்டு அந்த இன்டர்னோட வேல்யூ என்ன? tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ். இப்போ எனக்கு இங்க நான் எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன்? வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை வச்சு தான் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். பட் எனக்கு இங்க ஒய்யோட பிளேஸ்ல என்ன இருக்கு? y பை எக்ஸ். சாரி, இங்க என்ன இருக்கு? ஒய்யோட பிளேஸ்ல நமக்கு y இல்ல, y பை எக்ஸ் இருக்கு. அப்ப இதை நான் வந்து இன்டகிரல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அந்த y பை எக்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நம்ம வந்து y பை எக்ஸை வந்து ஒய்யை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆல்ரெடியே வந்து இன்டகிரலோடைய வேல்யூவை எழுதிட்டோம். இன்டகிரலோடைய வேல்யூ வந்து இது. அதுக்கப்புறம் இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை அந்த அந்த வேல்யூவை நம்ம எழுதுவோம். டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்று அந்த டேர்மை நம்ம எழுதுவோம். பட் இன்டகிரேஷன் நம்ம என்ன பண்ணணும்? இன்டகிரல் ஆஃப் அந்த வேல்யூஸ் ஈக்குவல் டு அதை எழுதிட்டு அதுல நமக்கு வந்து எந்த வேரியபிள் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோமோ அதை நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை அந்த ஆன்சர். ஸோ டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது நமக்கு செயின் ரூல் அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? இன்று போட்டு பக்கத்துல எழுதுறோம். பட் இன்டெக்ரல் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? டிவைடர்ல டினாமினேட்டர்ல வந்து நம்ம வந்து எழுதுறோம். ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்றேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து ஒய் பை எக்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏன்னா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் தான் பண்ண போறோம். அப்போ எனக்கு என்ன வரும்? 1/x தான் என்னோட டிஃபரன்சியேஷன். அதை நம்ம என்ன பண்ணணும்? டிவைடட் பை 1/x. ஸோ அதான் இங்க என்ன போட்டிருக்கு? 1/1/x. நம்ம யாரை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறோம்? வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் யார் நமக்கு? பை ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஏம் வந்து என்ன? இந்த பை ஆஃப் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ பை ஆஃப் எக்ஸோட வேல்யூவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இங்க நம்ம வந்து எகெயின் சிஆர் ஈக்குவேஷனை யூஸ் பண்றோம். ஸோ நம்ம சிஆர் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ணிடணும்? இது வரைக்கும் யாரை நம்ம வந்து யூஸ் பண்ணோம்? Vy தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இன்னும் யூஸ் பண்ணாதது யாரு? Vx. ஓகே, அப்போ இன்னும் யூஸ் பண்ணாதது வந்து Vx. ஓகே, ஸோ நமக்கு நம்ம v நம்ம கிட்ட இப்ப இருக்கு. நம்ம இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? Vx கண்டுபிடிக்கலாம். இப்ப Vx கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும்? ஓகே, இதுல வந்து இந்த 1/x இந்த 1/x கேன்சல் ஆகி நமக்கு ரிமைனிங் தான் நம்மளுடைய v. இப்ப நான் வந்து vy நான் ஆல்ரெடியே யூஸ் பண்ணிட்டேன். vy யூஸ் பண்ணி தான் நம்ம v யோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ அடுத்தது பை ஆஃப் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? திருப்பி சிஆர் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி Vy யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம Vx தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ Vx ஈக்குவல் டு என்ன வரும்? tan இன்வர்ஸ் ஆஃப் இதனுடைய வேல்யூ வந்து 1/1 + x². அப்போ எங்க எக்ஸோட பிளேஸ்ல என்ன இருக்கு? y பை எக்ஸ் இருக்கு. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்றோம். அப்போ y பை எக்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? எகெயின் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி டிஃபரன்ஷியேட் தான் பண்ணியிருக்கிறோம். அதுல எனக்கு வந்து ஒய் எக்ஸ் மட்டும் இல்ல, அது கூட ஒரு ஒய்யும் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எகெயின் நம்ம அந்த டேர்மை வந்து ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். செயின் ரூல் நமக்கு. நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுனால என்ன பண்ணணும்? இன்டு போட்டு பக்கத்துல எழுதணும்.
அப்ப நான் y டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு வந்து சரி நான் x வச்சு தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ y வந்து கான்ஸ்டன்டா ட்ரீட் ஆயிரும். 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு வந்து வரும் -1/x². அப்படிதானம்மா? ஸோ 1/xனா நமக்கு வந்து என்னது x இன்வர்ஸ் ஈக்குவல் டு -1 into x பவர் -1 -1 so -2 so which is equal to -1/x². சாரி நமக்கு ஒரு y இருக்கறனால -y/x² plus pi of x டிஃபரன்ஷியேட் பண்ணா pi dash of x. ஓகே. பட் நமக்கு வந்து CR equation யூஸ் பண்ணா நமக்கு என்ன தெரியும்? CR equation யூஸ் பண்ணா நமக்கு Vx equal to minus uy. Vx equal to minus uy. பட் நமக்கு ஆல்ரெடி uy ஓட வேல்யூ தெரியும். uy வந்து y by x square plus y square. அப்ப minus uy அப்படின்னா minus y by x square plus y square. ஸோ இங்கே ஒரு Vx இருக்கு, இங்கே ஒரு Vx இருக்கு. ரெண்டையும் கம்பைன் பண்ணா நமக்கு என்ன வரும்? pi dash of x ஓட வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ from 1 and 2 என்ன வருது 1 and 2 படி 1 by இந்த term is equal to இந்த term. ஸோ இதில் நமக்கு வந்து minus y by இது கேன்சல் ஆகும். இங்கே ஒரு x² கேன்சல் ஆகி இப்போ நமக்கு என்ன கிடைச்சிரும் pi dash of x equal to 0. இப்போ pi of x வந்து கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். இந்த வேல்யூவை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? இந்த வேல்யூவை எங்கே நம்ம ஆல்ரெடி ஒரு வின்னு ஒன்று எழுதியிருப்போம் இல்லையா? அந்த வில வந்து அந்த பை ஆஃப் எக்ஸோட பிளேஸ்ல சியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நமக்கு v ஈக்குவல் டு எப்படி சேஞ்ச் ஆகுது? tan இன்வர்ஸ் ஆஃப் y by x plus c. ஓகே. ஸோ அப்போ நம்ம ஹார்மோனிக் கான்ஜுகேட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த கரஸ்பாண்டிங் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு என்ன தெரியும்? f of z equal to u plus ib. அது நமக்கு தெரியும். அதில் நம்ம யூவோட வேல்யூவை வியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ரிக்வயர்ட் ஃபங்க்ஷன் கிடைக்க போகுது. ஓகே. சரி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டாம்? சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து கிவன் வந்து நமக்கு ரியல் பார்ட் கொடுத்துருந்தாங்க. அதனுடைய ஹார்மோனிக் கான்ஜுகேட் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம மைல் தாம்சன் மெத்தட் யூஸ் பண்ணாமல் நார்மல் சிஆர் equation யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஹோப் த ப்ராப்ளம் இஸ் கிளியர் டு யூ ஆல். If you have any doubt, then feel free to ask me. Okay. Thank you, dear students. So, in the next video, we will see the problem 3. Okay.